எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இது எங்கள் ஆஃபீஸோட செகண்ட் இயர் செலிப்ரேஷன். லாஸ்ட் இயர் இதே நாளில் கேரளாவில் வைல்டு பிளானட் ரெசார்ட்டுக்கு டூருக்கு போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இயர் நாங்கள் எங்கே போகிறோன்றது ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கோவாக்கு. ஸோ அதனால் செகண்ட் இயரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லாருமே கேக் கட் பண்ணோம். கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃப்ரம் திருவள்ளூர் ஏர்போர்ட்டுக்கு கேப்பில் போயிருந்தோம். ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறமா ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இவர் நம்ம தம்பி மிஸ்டர் அஜித் குமார் ஏகே. இது ஒரு மென்டல். இது கூட வர ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணோம். செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் தான் முடிச்சுட்டு அங்கே உள்ளே போய் வெயிட்டிங் ஹாலில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருந்தோம். சுற்றிட்டு இருந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே. ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். என்னோடய ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. உண்மையே சொல்லணும்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். கொஞ்சம் லைட்டாகவே ஜெர்க்காச்சு. ஒரு 10 minutes கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கண்ணை மூடி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் போக போக அப்படியே செட் ஆகிடுச்சு. மேலேருந்து டோட்டல் சென்னையை பார்க்கும்போது வியூ செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங் ஹைட்லேருந்து டோட்டல் சென்னையை பார்க்குறதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்லேருந்து விண்டோ வழியாக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 2-3 minutes வந்து இந்த ஃப்ளைட் வீடியோ வரும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்தது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வியூஸும் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஃபைனலாக கோவா ரீச் ஆகிட்டோம். எப்போ ஏறணும் எப்போ இறங்கணும்னு தெரிலங்க. கரெக்டாக ஒரு 1 hourல சென்னை டு கோவா. மேலே டாப்பில் என்ன ஃபாஸ்ட்டு போச்சுன்னு தெரியல. க்ளவுடில் வரும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் கீழே லேண்டிங் ஆகும்போது செம்ம ஃபாஸ்ட். ரீச்டு கோவா ஏர்போர்ட். இங்கே ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோம். டு ஹோட்டல். கேபுக்காக வெயிட் பண்ணி கேப் வந்து கேபில் ஏறி ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் எங்கள் கேங்ஸ். எனக்கு கண்ணை பாருங்களேன், ரைட் ஆச்சு தெரியாமல் இருக்கான். டேய் கரடி போடு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல், கிளாரியன் ஹோட்டல், ஓஷன் பாம்ஸ், கோவா. ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண கிளம்பிட்டோம். ஹாய், இது ஒரு கிளாஸ் டாக். ஆஸ் யூஷுவல் மிஸ்டர் ஏகே ஃபுல் வைப். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ட்ராவல் டயர்டாக இருந்ததுனால வேறு எங்கேயும் அவுட்டிங் ஃபஸ்ட் டே பிளான் பண்ணல. வெளியே பிளான் பண்ணேன். உள்ளே சுற்றி பார்க்கலாம், ஹோட்டல் சுற்றி பார்க்கலாம் சொல்லி கிளம்பிட்டோம். அங்கே இண்டோர் ப்ளே கேர்ள்ஸாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இது வேறு என்ன கேம்னு தெரியல. நாங்களும் ரொம்ப நேரம் தட்டிகிட்டு இருந்தோம். ஏதோ டிஸ்பிளே வந்தது, நாங்களும் தட்டினோம். ஹார்ன் தான் முடியல. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ணோம். செம ஃபன், ஜாலியாக இருந்துச்சு. பாத்ரூம் பண்ணி அது ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன,
கோவானால பீச் தானே, நைட்டு பீச்சு கிளம்பிட்டோம். நைட் டைம் பீச் அப்படியே சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே வாக்கிங் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ நாட் பேட். தமிழ்நாடு ஃபுட் அளவுக்கு இல்லைனாலும் சாப்பிட்றாம இருந்தது, சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நார்த்து கோவாக்கு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போட்டிங். இந்த போட்டிங்கில் போனால் டால்ஃபின்லாம் பார்க்கலான்னாங்க. சரி, என்ட்ரி ஃபீஸை போட்டுட்டு டால்ஃபின் பார்க்க கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ஒரே வைப் தான் போங்க. ஆல்மோஸ்ட் சென்டர் வந்துட்டோம். இங்கே தான் இங்கே டால்ஃபின் இருக்குமா, டால்ஃபினை சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சு பாருங்க, டால்ஃபின். இங்கே டால்ஃபின் எட்டி பார்த்துருக்கு. போட்ட ஒன்றா சுற்றி நின்றுவாங்க. டால்ஃபின் நம்மளை பார்த்து பயந்தே ஓடி போயிடும். டால்ஃபின் பார்க்கறதுக்கு கிட்ட போயிட்டு இருந்தோம். இவன் பக்கத்துல கொஞ்ச நேரம் தனியா குடிக்கலாடா. எங்க போனா பின்னாடியே வரீங்களே. கேமரா தூக்கிது, போட்டு தூக்கிது. இந்த ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு 4-5 டேக் எடுத்து ஃபைனலாக ஒரு செலக்ட் பண்ணி வச்சு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பின்னாடி ஒரு பைத்தியம், அதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது, மற்றவங்களே பண்ண விடாது, மென்டல். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஃபோர்ட் இருந்தது, ஃபோர்ட் ஹகுடா. அங்கே வந்துட்டோம். இங்கே ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சுற்றி ஃபுல்லாக சுற்றி பார்த்தா நல்லாவே இருந்துச்சு.
குடிக்கிறது லெமன் ஜூஸ், இதில் சியர்ஸா. ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரி பிளேஸ் சுற்றி பார்க்குறது உண்மையிலே சூப்பராக இருந்தது. அந்த ஃபோட்டோ பற்றி எதுவும் பெருசாக டீட்டெயில் கலெக்ட் பண்ணல. பட் ஆனால் என்ஜாய் பண்ணோம், சுற்றி பார்த்தோம், ஜாலியாக இருந்தோம். என்ன பார்க்கிறோம்? எங்க இருக்கு சச்சினா? கோவா வந்தால் இந்த பீச்சுக்கு வராமல் யாரும் போக மாட்டாங்க. பாகா பீச். ஆமாங்க, பாகா பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய போட் ரைட்ஸ், பேராஷூட் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அடுத்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பசிக்கும்ல, ஃபஸ்ட்டு லஞ்சை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஹோட்டல் வந்துட்டோம். என்னென்ன முடியுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி செம்ம கட்டு ஃபுல்லாக சாப்பிட்டோம். இங்கே இந்த போட் ரைட்லேயே நிறைய ஸ்கேம் இருக்குது. வரப்போகிறவங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்க. வெளியே ஒரு பேக்கேஜ் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளே போனால் இவ்வளோ தூரம் போக முடியும், அதுக்கு மேலே போகணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ். அங்கேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகலான்னா அடிஷ்னல் 500 கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா போக மாட்டான், திருப்பி வந்துடுவான் பாதிலேயே. பெருசாலாம் கொண்டு போக மாட்டான். அதே மாதிரி பேராஷூட் போனாலுமே 30 மீட்டர்ஸில் தான் அந்த பேக்கேஜில் வரும். அதுக்கும் மேலே போகணும் அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் தான் சொல்லுவான். இதுக்கு மேலே 100 மீட்டர் கொண்டு போனோம்னா இன்னொரு 500 கேட்பான். டிப் பண்ணணுன்னா இன்னொரு 500 கேட்பான். இது எதுவுமே கிடையாது, டிப்பிங் கிடையாது, 30 மீட்டர்ஸ் மேலே கிடையாது. எது பேக்கேஜில் போனால் இதெல்லாம் எப்போ சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உள்ளே போட்டிங் போனதுக்கப்புறம் நடுக்கடலை போயிட்டு தான் அந்த டிமாண்டே பண்ணுவானுங்க அவனுங்க. ஸோ ஸ்கேம் நிறைய இருக்குது. வரப்போகிறவங்க இதுக்கப்புறம் யாராவது கோவா போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக போங்க. நிறைய ஸ்கேம் இருக்குது. தேவையாக இதை போகணுமான்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு போங்க. என்னடா இவ்வளோ சொல்லிட்டு நான் டிப் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, கூட வர பிரகாஷ் பதிங்க பண்ண வேலை. நாங்கள் யாருமே டிப் பண்ணுற ஐடியா கிடையாது. நான் போனதை பார்த்து வாலண்டியர் அவங்க கை காசை கொடுத்து என்னை டிப் பண்ண வச்சுட்டாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஆனால் ஜாலியாக இருந்துச்சுங்க. செம ஃபன், செம ஜாலியாக இருந்தது. அப்படியே மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இவங்கெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. மேலே ஃபோன் எடுத்து போயிருந்தால் சூப்பராக எடுத்துக்கலாம். பட் ஆனால் சேஃப்டி முக்கியம், ஃபோன் போச்சு தான், அதனால் ஃபோன் எடுத்து போகல. என்ன கீழே வீடியோ எடுத்தாங்க. மேலே பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. கடைசியாக வந்து இறங்கிட்டேன். பேராஷூட் ரைட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்னிங் டு பீச்.
இது ஏதோ பனானா ரைடா, நான் போகலை, மற்றவெல்லாம் போனாங்க. எல்லாமே கொஞ்சம் தைரியமாக தான் போனாங்க. ஆனால் கொஞ்சம் ஏதோ உள்ளே போனதுக்கப்புறமா ரைடு கூப்பிடலாம் பார்த்தீங்களா, அவனே மொத்தமாக எல்லோரும் உள்ளே தள்ளி விட்டாங்க. ஏன்னா அது ஃபன்னாக வேணும்னே தான் பண்ணுவாங்களாம். எல்லாமே சேஃப்டியாக இருந்தாங்க. ஆனால் சொல்லாமல் திடீர்னு தள்ளி விட்டு கூட சில கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டாங்க. ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுலேயும் ஒரு ஸ்கேம் இருக்குது. என்னென்னா இவங்க கொஞ்சம் தூரம் தான் கூட்டின்னு போவாங்க. அதுக்கும் மேலே தனியாக இன்னும் லாங்கில் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 500. அது என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளே போனதுக்கு அப்புறமா நடுக்கடலை போனதுக்கப்புறம் பாதிலே திரும்புவான். என்னடா இவ்வளோ தூரம் தான் கேட்டால் அதுக்கு 500 கூப்பிட்டா இன்னும் 2 கிலோமீட்டர் கூட்டின்னு போகிறேன், 3 கிலோமீட்டர் கூட்டின்னு போகிற சொல்லுவாங்க. அப்படி தான் ஸ்கேம் இருக்கும். பார்த்து உஷார். ஈவினிங் சன்செட் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நான் மத்தியானம் வரும்போது இருந்த பீச்சுக்கும் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே இருக்கிற பீச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் செம்மையாக இருக்கும். லைட்டிங் பயங்கரமாக இருக்கும். ஒரு அப்படியே ஆரஞ்சு கலரில் சன்செட் ஆரஞ்சு கலர் நல்லா இருந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டே சவுத் கோவா ட்ரிப் கிளம்பிட்டோம். இங்கே சவுத் கோவாவில் ஒரு டெம்பிள் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே இது சிவன் டெம்பிள்னு நினைக்கிறேன். என்னென்ன தெரியாமல் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வந்தோம். கோவில் பார்க்கறதுக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. அப்படியே கோயில் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு சாமியும் பார்த்துட்டு வந்தோம். எங்கே போயிருப்பீங்க? என்ன கோயில்? டெம்பிள். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சாரிங்க என்ன சர்ச்சுன்னு பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியாது. ஒரு ஃபேமஸான சர்ச்சு. 10 years ஒன்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கிருந்து இறந்த ஒரு பாடியை வச்சு மியூசியம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ரீசன் சொன்னாங்க. எனக்கு அது கரெக்டாக தெரியல. அதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு மேலே அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஸோ சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சர்ச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்து ஷாப்பிங். சர்ச்சுக்கு அவுட் சைட்லேருந்து ஷாப்பிங் இருந்தது. அங்கே என்ன வேணுமோ அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக பொறுமையாக வந்தோம். அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் த கோவா. இந்த வீடியோ ஆல்ரெடி ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ தான். ஸோ லாஸ்ட்டாக கிளம்பும்போது பக்கத்தில் பீச் இருந்து அந்த பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு சில வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது என்ன கேசினோ தான், பிக் டேடி கேசினோ. இதுக்கெல்லாம் போகிற அளவுக்கு ஃபண்டும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ அதனால் போகிற போக்கில் அதை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம். ரிட்டர்ன் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. வாஸ்கோ ட காமா ஜங்ஷன். இங்கேருந்து தான் ட்ரெயின் எங்களுக்கு. இந்த ட்ரெயின் தான். இப்போ நாங்கள் இங்கே ஏறணுன்னா மறுநாள் மத்தியானம் ஐ திங்க் 12 o'clock பெங்களூர் ரீச் ஆகும், யஷ்வந்த்பூர்.
ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் ரூட் நைட்டில் வந்திருந்த விட பகலில் வந்திருந்தா நடுவில் இன்பிட்வீன் நியர்பை கோவாவில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, தூத் சாகர் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸை பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்க முடியல. இங்கே ட்ரெயின் ட்ராவல் பண்ணோன்னா ஒருத்தர் சொன்னால் நம்பி நைட்லேயே அந்த ஃபால்ஸ் சூப்பராக தெரியும்னு சொன்னாங்க. அதையும் நம்பி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், இதுதான் ஃபால்ஸா? இப்படி தெரிய வேண்டிய ஃபால்ஸு நைட்டில் எப்படி தெரியுது? இதையும் பார்க்கறது தூக்கங்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சுத்தமாக தெரியல. கேட்டால் லைட் தெரியும், தான் இருந்தது. இந்த மாதிரி பார்க்க வேண்டிய ஃபால்ஸு இப்படி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் யஷ்வந்த் வந்துட்டோம். அங்கே பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வந்தே பாரத் ட்ரெயின் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை சென்ட்ரல். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்தே பாரத் ட்ரெயினில் வரேன். ஃப்ளைட்டில் பார்த்த ஃபீல் அவ்வளோதான் மக்களே. எண்ட் ஆஃப் த வீடியோ. 3 days கோவா நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் எங்கே டூர் போகிறோன்றது நெக்ஸ்ட் இயர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.